அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நேயத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இன்றுடன் நாம் 12வது தராவிகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இன்னும் அதிகமாக வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக. இன்றைய தராவி தொழுகையினுடைய 8வது ரக்காத்திலே ஓதப்பட்ட வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வஇன் ஆகப்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா உகிப்தும் பிஹி. நீங்கள் தண்டிக்கப்பட்டால் நீங்கள் தண்டிக்கப்பட்ட அளவு, நீங்கள் தண்டிக்கப்பட்டது மாதிரி அவர்கள் நீங்கள் தண்டியுங்கள். வரையில் சபரத்தும், மேலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் லஹுவ ஹைருல் லிஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வஸ்பிர் வமா ஸபுருக இல்லா பில்லாஹ். நபியே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள். பொறுமையுடன் இருக்கின்ற பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய உதவியின்றி யாருக்கும் கிடைக்காது. வலா தஹஸன் அலைஹிம், அவர்கள் மீது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வலா தகு ஃபீ லைக்கி மிம்மா யம்குரூன், அவர்கள் செய்கின்ற அந்த சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டாம், மன நெருக்கடிக்கு ஆளாக வேண்டாம். இன்னல்லாஹ மஅல்லதீன தகு வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், நிச்சயமா அல்லாஹு தஆலா இறையச்சம் உடையவர்களோடும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவரோடும் இருக்கின்றார் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு 3 விஷயங்களை சுருக்கமாக நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பிற மக்களின் மூலமாக துன்பங்கள், துயரங்கள், சங்கடங்கள் வருகிற நேரத்திலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இது முதலாவது காரியமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றிலே ஒரு நிகழ்வை கூறுகின்றார். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அருளப்பட்டதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருப்பது மாதிரி இந்த வசனத்துடைய வரலாற்று பின்னணி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடக்கின்றது. அந்த உஹது யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோரமாக படுகொலை செய்யப்பட்டு கிடக்கின்றார்கள். அதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடைந்து, ஆக்ரோஷம் அடைந்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினாள், அல்லாஹ் மீது சத்தியமாக இதற்கு பகரமாக எல்லோத நபரை நாம் பழி வாங்குவதாக பெருமானார் சத்தியம் செய்தார்கள். அவருடைய கை உஹது போர்க்களத்திலே ஓங்கி இருந்தது, அதனால செஞ்சிட்டாங்க. வரக்கூடிய காலத்திலே போர்க்களத்திலே நம்முடைய கை ஓங்கினால், நாம் வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டால், இதற்கு பகரமாக 70 எதிரிகளை நாம் கொலை செய்வதாக பெருமானார் சத்தியம் செய்கிறார் அல்லாஹ். அப்போதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். நபியே, ஃபைன் ஆகபத்தும், நீங்கள் தண்டிக்கப்பட்டால், எதிரிகளின் மூலமாக நீங்கள் தண்டிக்கப்பட்டால், ஃபாகிபு, உங்களுக்கு தண்டிப்பதற்கு உரிமை இருக்கின்றது. எந்த அளவுக்கு தெரியுமா? பிமிஸ்லி மா உகிப்தும் பிஹி, எந்த அளவுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு தண்டிப்பதற்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் இதற்கு பகரமாக ஒருவரை கொலை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. இதற்கு பகரமாக 70 நபரை கொலை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவரை கொலை செய்வது ஒத்ததான் கொலை செஞ்சார். இவரை கொலை செய்வது வஹ்ஷி என்பவர்தான் கொலை செய்தார். வாய்ப்புகள் இருக்குமானால் அவரை நீங்கள் பழிவாங்கலாம், தப்பல்ல. உங்களை ஒருவர் துன்புறுத்தினார் என்றால் யார் உங்களை துன்புறுத்தினாரோ அவரை பழிவாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டே தவிர இதற்கு பகரமாக எல்லை மீறி நீங்கள் கடந்து செல்வதை அல்லாஹ் உங்களை தடை செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் அடுத்த ஒரு செய்தியை கூறுகிறார், வரையில் சபர்க்கும் நபியே, இருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக பொறுமை என்பது பொறுமையாக சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த வசனம் அருளப்பட்ட போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படியே என்ன செய்தார்கள்? சமாதானமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய வசனம் வந்த போது நாம் ஒரு கோபத்திலே நாம் ஒரு தவறான சத்தியத்தை செய்து விட்டோம், தவறான வார்த்தையை நாம் சொல்லிவிட்டோம் சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சத்தியத்தை முறித்து அதற்கு குற்ற பரிகாரத்தை நிறைவேற்றி விட்டு என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரினார்கள் என்பது ஒரு செய்தி. சத்தியத்தை முடிச்சா என்ன செய்யணும்? சத்தியத்தை முடிச்சா என்ன செய்யணும்? 3 ரோபு வைக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒரு 10 நபர்களுக்கு உணவு அல்லது ஒரு 2 ஏதாவது கொடுக்கும். பெருமானா சத்தியத்தை முடிச்சுட்டு பரிகாரத்தை செஞ்சாங்க. இந்த வரலாறு மூலமாக நான் ஒரு செய்தியை நம்ம விளங்க என்னவென்றால், ஒரு தவறின் மீது நாம் சத்தியம் செய்து விட்டால், ஒரு பாவத்தின் மீது நாம் சத்தியம் செய்து விட்டால் அதுக்காக அந்த பாவத்தை செய்யணுமான பாவத்தை செய்யக்கூடாது. நம்ம ஒரு பாவத்தை செஞ்சா பாவத்தை செய்வதாக சத்தியம் செய்து விட்டார், ஒரு தவறை செய்வதாக சத்தியம் செய்து விட்டார், அதுக்கு பிறகு நமக்கு அது தவறு என்பது நமக்கு தெரிகின்றது. என்னன்னா சத்தியத்தை முறித்து விட்டு பரிகாரம் கொடுத்து விட்டு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நல்லதை செய்ய வேண்டுமே தவிர இல்ல செஞ்சாச்சுல நம்ம செஞ்சுதான் ஆகணும் என்பதாக பாவத்தை செய்வதை மார்க்கம் தடை செய்கின்றது. இடையில விலகி கொள்ளுங்கள். முதலாவது செய்தி என்னவென்றால், நமக்கு ஒருவர் துன்பத்தை கொடுக்கிற நேரத்திலே என்ன செய்யக்கூடாது? பழிவாங்குவதற்கு நமக்கு உரிமை இருந்தாலும் கூட பொறுமையாக இருப்பது சிறப்பு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்றால், அப்படி பொறுமையோடு இருந்தால், தமிழ்ல சொல்வாங்க இல்லையா, பொறுத்தார் பூமி ஆவார்வாங்க. பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நமக்கு யார் துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்களை நம்மிடத்திலே சரணடைய வைப்பான். இது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் தன் திருமலை சொல்வான், தில்கல் அய்யாமுல் தாவில்ஹாபின் நாஸ், இந்த காலத்தை நாம் சுழற்றி கொண்டு வருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால இந்த உலகத்திலே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எத்தும் அதிகம் கவனமாக இருக்கணும். நான் அடுத்தவர்களுக்கு நாம் நன்மையை செய்து கொண்டு வந்தால் அந்த நன்மைக்கான பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம அடுத்தவருக்கு அநீதி இழைத்தால் அந்த அநீதிக்கான பலனும் இந்த உலகத்துல கிடைக்கும். நம்மிடத்திலே வாய்ப்புரிக்க தருவதற்காக வேண்டிய அடுத்தவரிடத்திலே அத்துமீறி நடந்து விட்டால், யாரிடத்திலே அத்துமீறி நடந்தோமோ அவரிடத்திலே சரணடையக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால நமக்கு நம்மிடத்திலே நாம் அடுத்தவர் மீது அத்துமீறக்கூடாது என்பது ஒன்று. நம்மிடத்திலே ஒருவர் அத்துமீறி நடந்தாங்கன்னா காலத்திற்கு கையிலே ஒப்படைத்து விட வேண்டும், நல்லா பார்த்துக்கிறோம் என்பதாக ஒப்படைத்து விட்டால் அவர்களை சரணடையக்கூடிய சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பது இரண்டாவது செய்தி. இதுக்கு வாதார சொல்ற உங்களுக்கு. மூணாவது செய்தி என்னவென்றால், சரி ஒரு காலம் வரும், இந்த காலத்தில் அவர்களிடத்தில் சரணடைவார்கள், தாம் செய்த தவறு என்பதாக அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். அந்த நேரத்திலே அவரை நாம் மன்னிக்க வேண்டும் தவிர அவர்களுக்கு நாம் பழிவாங்க கூடாது, கடும் சொல்லை சொல்லக்கூடாது. இந்த இரண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு 2 வரலாறு கூறுகிறேன். முதலாவது வரலாறு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கமா நகர மக்கள் கொடுத்த துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, மக்காவாசிகள் கொடுத்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சரியா? பிறந்த ஊரை விட்டு உடுத்திய உரையோடு இரவோடு இரவாக ஓடக்கூடிய சூழல். நான் என்ன தப்பு பண்ணாங்க? இனிமே தப்பு பண்ணல. தான் பிறந்த ஊரை விட்டு அவர்கள் செய்கிறார்கள், அழுது கொண்டு செல்கிறார்கள். காபத்துல்லா மறைகிற வரைக்கும் பெருமானா திரும்பி பார்த்து அழுது கொண்டு சென்றார்கள். பெருமானா துலாவை இன்னஹும் அஹ்ரஜூனி மின் அஹப்பி பிலாதி இலை, யா அல்லாஹ், நிச்சயமாக இந்த மக்கள் எனக்கு விருப்பமான ஊரை விட்டு என்னை வெளியேற்றுகிறார்கள். வாஸ்கின்னி மின் அஹப்பி பிலாதி இலை, யா அல்லாஹ், உனக்கு பிரியமான ஊரில் என்னை குடியமர்த்துவாயாக பெருமானா சொன்னார். அந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தியவளாக செல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பொறுமைப்படுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால்
ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. பெருமானார் அவர்கள் 10,000 நபர்களோடு மக்கமானாருக்கு நுழைகிறார்கள். பெருமானாருடைய படையை கண்டு மக்களா ஓடி போய் உள்ள ஒளிந்து கொண்டார்கள். நீண்ட வரலாறு இல்லாம சுருக்கமாக நான் கூட சொல்லிக் கொண்டே வருவேன். ஒளிஞ்சு விட்டார்கள். போரே செய்யாமல் வெற்றி ஏற்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அந்த மக்களை எல்லாம் உண்டு கட்டி பெருமானார் கேட்டார்கள், என்ன சொல்றேன், உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த மக்களை சரணடைய வைப்பார். நிர்கதியாக அல்லாஹு நிற்க வைத்திருக்கின்றார். மக்கள் எல்லாம் நிற்கிறார்கள். மக்கா வாசியில் பெருமானார் நேரத்தில் கேட்கிறார்கள், நான் உடத்தில் எப்படி நடந்து கொள்வேன் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆட்சி அதிகாரம் பெருமானாரை கையிலே இருக்கிறது. 10,000 சகாபாக்கள் என்ன செய்யறா, ஆயுதத்தும் இருக்கிறார்கள். பெருமானா கண் அசைத்தார்னு சொல்ல மக்கமா நகரா காலியாகி போகும். பெருமானார் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த நேரத்திலே உடத்துல நான் எப்ப நடந்து கொள்வாங்க எதிர்பார்க்கிறதாக கேட்டாங்க. அதுக்கு அந்த மக்காவாசிகள் சொன்னார்கள், நீங்கள் எங்களிடத்திலே சகோதரராகவோ அல்லது சகோதரின் மகனாகவோ நடந்து கொள்வதாக எதிர்பார்க்கிறோம் சொன்னாங்க. ஆனா பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க, பெருமானா சகோதரர். ஒரு கூட்டத்தது பெருமானா சகோதரர். அதுக்கு மேல உள்ள கூட்டத்துக்கு சகோதரனுடைய மகன். ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்கன்னா சகோதரனுடைய மகன். அது மாதிரி ரெண்டு சகோதரர். எங்களுக்கு சகோதரராகவோ சகோதரி மகனாகவோ நாங்கள் நடந்து கொள்வதாக எதிர்பார்க்கிறோம் சொன்னாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத் யூசுஃபினுடைய 12வது சூராவினுடைய 92வது வசனத்தை ஓதினார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெருமானார் சொன்னார். அவங்க என்ன சொன்னாங்க, சகோதரராகவோ சகோதரருடைய மகனாகவோ பெருந்தன்மையான நடந்து கொள்வேன்னு சொல்றாங்க. எங்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்வீர்கள், பெருந்தேல் வடக்கு நடந்துக்கிறீங்க, பழிவாங்க மாட்டீங்க சொல்றாங்க. சுசுகமாகத்தான் சொல்றாங்க. அததான் அப்ப சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், உண்மைதான், நீங்கள் எதிர்பார்ப்பது மாதிரி நான் நடந்து கொள்வேன். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த சகோதரர்கள் துன்பங்கள் துயரங்கள் கொடுத்து ஒரு காலத்தில் அவர்களுக்கு எது செய்கிறார்கள், அவரிடத்தில் கையெட்டி நிற்கக்கூடிய நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஸ்ரீம அலைக்கும் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும். இந்த நாளையிலே உங்கள் மீது பழிவாங்கப்படாது, அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பானாக, அவன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் என்பதாக எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களோ அதே வார்த்தைகளை நான் பார்த்து சொல்கிறேன். நான் பழிவாங்க மாட்டேன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானாக பெருமானார் அல்லாஹ் துஆ செய்கிறாங்க. அவன் இறக்க முடிவதற்கெல்லாம் இறக்க முடிவதாக பெருமானார் சொன்னார். வரலாற்று இன்னொரு செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி செய்யறாங்க, மக்காவோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் அன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க. பெருமானார் அவர்கள் அந்த இஷா நேரத்துல, இஷாவுக்கு பிறகு அந்த இரவு நேரத்துல, ரொம்ப அன்டைத்துல இல்ல, இஷாவுக்கு பிறகு உள்ள நேரம் தான் செஞ்சாங்க. காபத்துல்லாஹ் போய் 2 ரக்காத் தொழுகலாம்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு காபத்துல்லா பூட்டி இருந்துச்சு. சாவி உஸ்மான் பின் தல்ஹாட்ட இருந்துச்சு. உஸ்மான் பின் தல்ஹாங்கிறவங்க சாவி இருந்துச்சு. இன்னைக்குதான் காபத்துல்லா திறந்தே இருக்கும். உலகத்திலேயே பூட்டாத ஒரு பள்ளிவாசல் தான் காபத்துல்லா மட்டும் தான். மஸ்ஜித் நபவியோட பூட்டப்படும். என்ன சொன்னாங்க, காபத்துல்லாஹ் சாவி உஸ்மான் பின் தல்ஹாவிடத்துல இருக்கிறது சொன்னாங்க. அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்டுடைய மாடு அடிக்கிறாரு. என்னன்னு கேட்கிறார். முகமதே என்ன இந்த காபத்துல்லாவோட துருவல் கொஞ்சம் திறந்து விடுங்க, இது கொஞ்சம் சாவிதாக நான் துருவிட்டு போறேன், சாவிதாக துருவிட்டு போறேன். அவர் சொன்னார், அதான் துவ முடியாது, அதான் சாவிலாம் தர முடியாது, போபடி வரட்டி விடுறாரு. அப்ப பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உஸ்மான் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த காபத்துல்லாவுடைய சாவி என் கைக்கு வரும், காவி என் கைக்கு வரும். நீங்கள் நிற்கின்ற அந்த உயரமான இடத்தில் நான் நிற்பேன், நான் நிற்கின்ற கீழிடத்திலே நீங்க இருப்பீங்க, தரையில நீங்க இருப்பீங்க, நான் மேற்று அடிப்பேன்னு சொன்னாங்க. அவர் உங்க பாத்துக்கிறார் போயிட்டார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா வெற்றியுடைய பற்றிய மக்கா வெற்றியுடையதா இல்லையா? பெருமானார் எங்க இருக்கிறாங்க, காபத்துல்லாவுல நிற்கிறாங்க. காபத்துல்லாவுல வைக்கிறாங்க. அவர் வர சொல்றாங்க, உஸ்மான் கலகா வர சொல்றாங்க. வருகிறார். காபத்துல்லாவுடைய சாவியை அவர் தான் விட்டுட்டு வர்றார். பெருமானார் கேட்டாங்க, உஸ்மான் அன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்காண்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னால சொல்றது ஞாபகம் இருக்கா? இருக்கு. சாவி போத வாங்கிட்டாங்க. சாவி வாங்கிட்டு சொன்ன கேட்டாங்க, சொல்ல ஞாபகம் இருக்கா? சாவியை வைக்க வந்துருச்சா? நான் மேல நிக்கிறேன், கீழே நிற்கிறேன்.
இப்ப நான் என்ன செய்வாங்க எதிர்பார்க்கிறீர்களா அவருக்கு கேட்கிறார் பெருமானார். அவர் சொல்றாரு, நீங்க நல்லவராக பெருந்தன்மையோடு நல்லவங்களாக நடந்துக்கிறீங்க நான் எதிர்பார்க்கிறேன். இத்தனைக்கும் இந்த சாவியை பெருமானாசனுடைய பெரிய தந்தையான அப்பாஸ் கேட்கிறாங்க. பெருமானாசனுடைய மருமகனான அலி கேட்கிறாங்க, இந்த சாவியை எங்களிடத்துல தாங்க, நாங்க தான் இனிமேல் இதை பராமரிப்பு செல்வார், காபத்துவாருடைய சாவி எங்களுக்கு இருக்கட்டும் என்பார். அவரா பெருமானாசர் அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த இருவருடைய கோரிக்கையை புறக்கணித்து விட்டு அவரிடத்திலே சாவியை கொடுத்தார். எவர் திறவுகோலை தர மறுத்தாரோ, காபத்துள்ளாத திறவுகோலை தர மறுத்தாரோ அவரிடத்திலே சாவியை கொடுத்து சொன்னாங்க, புதுகா தாடியத்தன் சாலிதத்தன், இது தலைமுறையாக உலகம் அணிகிற காலம் வரைக்கும் முன்னிடத்திலே இருக்கட்டும், இதை கைப்பற்றக்கூடியவன் அநியாயக்காரமாக பெருமானா சொல்றான். அவன் என்ன சொல்றாங்க, இந்த சாவி பரம்பரையா பிள்ளைங்க ஒரு சத்தத்திலே வரட்டுமையாக பெருமானா சொல்லிவிட்டு அவருக்கு அங்கே ரகசியமாக ஒரு துவாவை செய்கிறார்கள். தலைமுறையாக என்று சொன்னால் உடைய சந்ததியில எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும், அதுல ஆம்பளை பிள்ளை இருக்கும். ஏன்னு சொன்னால் காபாவுடைய சாவி ஆள் செய்யணும், ஆண்கள்கிட்ட தான் இருப்பார். அப்புறம் திறந்து விடுவாரு. காபாவுடைய சாவி இருக்கிற அப்படின்னா நீ சந்ததி எற்றவளாக ஆயிரம் மாத்த, அதே மாதிரி ஆண் பிள்ளை இல்லாதவளாக ஆயிரம் பெருமா துவா செய்து கூட கொடுத்தாங்கன்னு சொன்னா, இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுகிறது, வாழ்க்கையில் 3 விஷயங்கள் தேவை. முதல்ல நம்ம பேரு சில பேரு குசுப்பேத்து விடுவாங்க, ரணகரப்படுத்துவாங்க, எல்லாமே வாழ்க்கையில் இருக்கும். பொறுமை என்பது மிக முக்கியம். 2வதாக பொறுமையோடு இருந்தால் நமக்கு துன்பம் தந்தவர்கள் ஒரு காலத்திலே அவர்கள் புரிந்து கொண்டு நம்மிடத்திலே சரணடைவார். 2வது செய்தி, அப்படி சரணடைகிற நேரத்தில் நாம் பழிவாங்கிவிடக் கூடாது, அவளை மன்னித்து அரவணைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை கேட்டவரை கண்டுபிடிக்கலாம்.